ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து ம், அலமாரி டோரில் அலமாரியோடைய அந்த மேலே வந்து நேம் கல்யாண பொண்ணு மாப்பிள்ளையோடைய நேம் வந்து எப்படி டைப் பண்ணுறது அப்படின்றத டிசைன் எப்படி போடுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த நேம் எதுன்றத செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது ஆர்ட் கேம் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆர்ட் கேம் சாஃப்ட்வேரில் நம்ம ஏற்கனவே மெஷர் பண்ணி வச்சிருக்கிற அந்த அடுக்கு அந்த மேலே நேம் போடுறதுக்கான பலவை சைஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது 890 அடுத்து வந்து 90 அதை டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு சைஸ் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனதுக்கப்புறமேட்டா ஆரிஜினை வந்து கார்னர் ஆரிஜின் வச்சுக்கோங்க. பிட் மேப் வெக்டார் கொடுத்து ஓகே கொடுத்துக்கோங்க. அடுத்தது ஃபஸ்ட் எப்பயுமே வந்து டிசைன் ரெடி பண்ண போகிறோன்னா பலவையை வந்து அந்த பலவை சைஸ் டிசைன் வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுக்கணும். எதுக்குள்ள டிசைன் போட போகிறோன்றத முதல்ல ரெடி பண்ணிக்கணும். ரொட்டேட் பண்ணிக்கிட்டு ஆஃப் செட் மேலே வந்து எப்படி இருந்தாலும் ஒரு 24 வந்து விட்டுடணும். அப்போ தான் வந்து ஒரு 20 ஆச்சு மேலே இருக்கும். அதில் தான் அவங்க ஆணி அடிப்பாங்க. சரிங்களா? அந்த இது வைக்கிறதுக்காக. ஸோ 24 ஆஃப் செட் கொடுத்துருங்க. அடுத்தது கீழே வந்து ஒரு 12 இருந்தால் போதும். ஸோ வந்து திரும்பவும் ஒரு 12 ஆஃப் செட் கொடுத்தீங்கன்னா 2 லைன் வரும். அது என்ன பண்ணுறோம், இந்த உள்ளே இருக்கிறத மட்டும் செலக்ட் பண்ணிக்கிட்டு டீ அழுத்திங்க 4 சைடு வந்து டாட்டாக வந்துடும். அதை அழுத்தி இதை இப்படி எடுத்துக்கோங்க. அது மாதிரி இந்த சைடு இருக்கிறத ரைட் சைடு ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. பாட்டம் இருக்கிறத ஃபுல்லாக வெளியே எடுத்துக்கோங்க. அடுத்து ட்ரிம் வெக்டர் யூஸ் பண்ணி மேலே இருக்கிறத மட்டும் டைட் பண்ணுறேங்க. வெளியே வந்து ரைட்டு, அவ்வளோதான். அது தேவையில்லை, க்ளோஸ் பண்ணுறேங்க. அடுத்து இந்த லைனும் ஷிஃப்ட் அழுத்தி அவுட்டரும் செலக்ட் பண்ணி இங்கே ஜாயிண்ட் பொசிஷன் இது இருக்குல்ல, அதில் வந்து இங்கே ஜாயிண்ட் வெக்டார் வித் இருக்கும் பாருங்க, அந்த எலிப்ஸ் மாதிரி இருக்கும். அது 0.5 இருக்கும். ஜாயின் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஜாயின் ஆகிடும். ஒரே ஒரு டாட் தான் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு ஆஃப் செட் கொடுத்து ஒரு 5 இன்சைடு ஆஃப் செட் கொடுத்துக்கோங்க. திரும்ப வந்து அவுட் சைடில் வச்சு இங்கே வந்து ரேடியஸ்ன்னு இருக்கும். சரிங்களா? ஆஃப் செட் கொடுங்க. அப்போ அந்த கார்னர் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி எலிப்டிக்கலாக இருக்கும். அதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். க்ரௌடாக இருந்தால் தான் எனக்கு பார்க்க நல்லா இருக்கும். மீதி ரெடி பண்ணுறேங்க. இப்போ இதுதான் வந்து இதுக்குள்ள தான் வந்து நேம் வந்து நம்ம டைப் பண்ண போகிறோம். சரிங்களா? டிசைன் ரெடி பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதை ரெடி பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்குவாங்க. சேவ் கொடுத்து ஓகே, 30K ஆர்ட் கேமில் .art ஃபார்மேட்டில் சேவ் பண்ணியாச்சு. அடுத்தது இப்போ நம்ம வந்து தமிழ் ஃபாண்ட் வந்து டவுன்லோட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும், குரோமில் போயிட்டு தமிழ் ஃபாண்ட் ஃப்ரீ டவுன்லோடுன்னு கொடுங்க. அதில் வந்து இங்கே நிறைய காட்டும். சரிங்களா? அதில் வந்து வானவில்லின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். தமிழ் ஃபாண்ட்டு, தமிழ் வானவில் ஃபாண்ட் ஃப்ரீ டவுன்லோட். அது ஒரு பார்த்தீங்களா, வானவில். இதுதான் நல்லாயிருக்கும். இதை கொடுத்தீங்கன்னா இப்படி ப்ரௌசர் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல டவுன்லோட் ஃபாண்ட்னு இருக்கா, அதை கொடுத்தீங்கன்னா டவுன்லோடிங் வரும். ஸோ டவுன்லோடில் போனீங்கன்னா வானவில் டவுன்லோட் ஆகிடுச்சு. சரிங்களா? ஓப்பன் அந்த ஃபோல்டரில் கொடுத்துட்டு டபுள் கிளிக் பண்ணி இந்த இடத்துல ஓடிஎஃப் ஃபைல் ஒன்று இருக்கும். அதை டபுள் கிளிக் பண்ணி இந்த இடத்துல இன்ஸ்டால்னு பார்த்தீங்களா, அதை இன்ஸ்டால் கொடுத்து ஏற்கனவே இன்ஸ்டால் கொடுத்ததுனால ஆல்ரெடி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் கொடுக்குறேன்னு கேட்காது, இன்ஸ்டால் ஆகிடும். இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபாண்ட்டு. இது எல்லாமே வந்து ஒரே மாதிரி ஷேப்பில் இருக்கும். ஸோ பிட்டு ஓடும் போது உங்களுக்கு ஷேப் நல்லாயிருக்கும். அப்போ தான் ஓகே, க்ளோஸ் பண்ணுறேங்க. முடிஞ்சு ஃபஸ்ட்டு வேலை. சரிங்களா? அடுத்து டிசைனுக்குள்ளே போயிடலாமா? அடுத்தது நம்ம வந்து இந்த கண்ட்ரோல் பேனல், கம்ப்யூட்டரில் கண்ட்ரோல் பேனல் இருக்கும். சரிங்களா? கண்ட்ரோல் பேனலில் போயிட்டு இந்த இடத்துல வந்து அப்பியரன்ஸ் அண்ட் பர்சனைசேஷன் இருக்கும். அது உள்ளே போனீங்கன்னா கீழே வந்து ஃபாண்ட்ஸ்ன்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இந்த சைடு வந்து ஃபைண்ட் கேரக்டர்னு ஒன்று இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா
அப்படியே நிறைய ஃபாண்ட் இருக்கும். சரிங்களா? நீங்கள் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ண ஃபாண்ட்லாம் சிஸ்டம் ஃபாண்ட்டும் இருக்கும், நீங்கள் இன்ஸ்டால் பண்ண ஃபாண்ட்டும் இருக்கும். அதில் வந்து இந்த வானவில் இருக்குது, அதை செலக்ட் பண்ணிக்குவோம். செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது இந்த நேம், இந்த நேமை இந்த லெட்டரில் ஒன்று ஒன்றா தேடி கண்டுபிடிச்சி வைக்கணும். இங்கிலீஷை விட்டுருங்க, தமிழ் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சி எங்கே இருக்குன்றத ஒன்று ஒன்றா தேடணும். லைன் பை லைனாக தேடணும், ஒன்று ஒன்றா தேடி அதை வந்து செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிங்கன்னா வரும். சரிங்களா? பாட்டம் லைன் செலக்ட் பண்ணால் கீழே போகும், மேலே செலக்ட் பண்ணால் மேலே போகும். ஸோ எங்கே இருக்குன்றத ஒன்று ஒன்றா தேடி கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு சி இங்கே இருக்குது, கண்டுபிடிச்சிங்களா? செலக்ட் கொடுக்கணும். அது அடுத்தது இத்து எங்கே இருக்குன்றதை தேடணும். ஒரு லெட்டர் அது மாதிரி தேடி தேடி தான் வைக்கணும். சரிங்களா? அது மாதிரி ஒன்று ஒன்றா ஃபுல்லாக 2 பேர் நேமையும் பொண்ணு மாப்பிள்ளை நேம் ரெண்டுத்தையுமே ஃபுல்லாக அதே மாதிரியே ஒன்று ஒன்றா தேடி தேடி வைக்கணும். ஸோ அந்த மாதிரி எல்லா நேமையும் பொறுமையாக டைப் பண்ணி முடிச்சுட்டு தேடி தேடி செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து இனிஷியலுக்கு வந்து இங்கிலீஷில் போயிட்டு ஏரியல் பிளாக்னு இருக்கும், அதான் கொஞ்சம் நல்லாயிருக்கு. சரிங்களா? அது எந்த இடத்துல வேணுமோ கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து இல்லைனா இதை மட்டும் செலக்ட் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு கூட நம்ம அது பண்ணலாம். சரிங்களா? இல்லை இப்போயே ஒரு ஐடியா செலக்ட் பண்ணிட்டோம் பண்ணலாம், நம்ம எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு கூட பண்ணலாம். எஸ்ஸு செலக்ட் டாட்டு அது மாதிரி இங்கே ஓகே, அதாவது ஃபுல்லாக செலக்ட் பண்ணி முடிச்சிட்டோம். முடிச்சதுக்கப்புறமேட்டு ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி பண்ணிவிட்டு நம்ம இந்த இடத்துக்கு வந்துடணும். இங்கே வந்துட்டு இந்த இடத்துல வந்து டெக்ஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும். இந்த வெக்டார் டூல்ஸில் டெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா? அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணி இங்கே வச்சு செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் வி பேஸ்ட் கொடுத்தீங்கன்னா வந்துடும். இது வரும்போது எல்லாமே வந்து ஒரே ஃபாண்ட்டில் இருக்கிறதுனால நம்ம இங்கிலீஷில் டைப் பண்ணது இங்கே வந்துருச்சு. ஸோ இங்கே வந்து நம்ம வானவில் தானே செலக்ட் பண்ணோம், இங்கே என்ன வேறு ஏதோ இதில் இருக்குதுன்னு பார்ப்பீங்க. ஆக்சுவலாக வந்து அந்த வர்டனாக இருக்குது பார்த்தீங்களா? அதுக்கு முன்னாடி தான் அந்த வானவில் இருக்குது. அந்த வானவிலே வந்து தமிழ் ஃபாண்ட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதிரி தெரியுது. ஸோ இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் காட்டலைன்னா அது கீழே வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னு சொல்கிறேன்னா நம்ம இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா வானவில்ன்றது இது இருக்குது பார்த்தீங்களா? வர்தனாக்கு முன்னாடி தான் இருக்குது. ஸோ அதனால் வர்தனான்றது காட்டும் இங்கிலீஷில் இருக்கிறது. ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்க வானவிலை செலக்ட் பண்ணி காட்டுதில்ல, அதே மாதிரி தான் எங்கேயும். இந்த இடத்துல வந்து சப்போஸ் நான் முன்னாடி வச்சுருந்ததுனால காட்டுது, உங்களுக்கு காட்டலைன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிறது இந்த மாதிரி இருக்கும், அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் இது முடிஞ்சிச்சு. அடுத்து இது மட்டும் வேறு லாங்குவேஜில் இருக்கா, இதை செலக்ட் பண்ணி ஏரியல் பிளாக் மாற்றணும். ஸோ ஒன்றும் இல்லை, அதை அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு ஏரியல் பிளாக் எங்கே இருக்கு? ஏரியல் பிளாக் செலக்ட் பண்ணிங்கன்னா மாறிடும். அதே மாதிரி இதையும் செலக்ட் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் ஒன்றா செலக்ட் பண்ணி கூட பண்ணியிருக்கலாம். விட்டுட்டேன். சரி, ஓகே. ஏரியல் பிளாக் இருக்கு. ஏரியல் பிளாக் இது அந்த ஃபாண்ட்டை சூஸ் பண்ணி வைக்கிறது தான் டைம் ஆகும். ஓகேங்களா? முடிஞ்சிச்சு. இப்போ ஃபாண்ட் முடிஞ்சிச்சு. இப்போ இந்த லைன் ஸ்பேஸிங் ஏதாவது உங்களுக்கு கொஞ்சம் அகலமாக இருக்கணும், கம்மியாக இருக்கணும்னு தோணுச்சுன்னா அதில் ரெடி பண்ணிக்கலாம். அடுத்தது ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் லைன் ஸ்பேஸிங் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சுன்னா அது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு 0.6 வச்சுக்கோங்க. கேரக்டர் ஸ்பேஸிங்லாம் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ அப்படியே ஓகே கொடுத்துக்கலாம், முடிக்கிறோம். சரிங்களா? இது செலக்ட் பண்ணி F9 எடுத்துட்டிங்கன்னா சென்டர் வந்துடும். இது இல்லைன்னா இது ஒரு பார்த்தீங்கன்னா பொசிஷன் இதில் செலக்ட் பண்ணாலும் சென்டருக்கு வந்துடும். இப்போ இதுக்கேற்ற மாதிரி கொஞ்சோண்டு ரெடி பண்ணலாம். இந்த டிஸ்டன்ஸ்குள்ளே இருக்கிற மாதிரி சைடில் கொஞ்சம் டிசைன் வைப்போம். அது கொஞ்சம் கேப் விட்டுட்டு கொஞ்சம் வச்சுப்போம். F9 மேலே படி, ஏன்னா இது வந்து சென்டரில் இல்லை, கொஞ்சம் கீழே இருக்குதுன்னு வச்சுருக்கோம். அந்த கார்னர்ஸ் வைக்கிறது கேப் விட்டு வச்சுருக்கோம்ல, அதனால். ஸோ ஓகே, முடிஞ்சிடுச்சு. அடுத்து இந்த ரெட் கலர் இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்து கரெக்டாக வெக்டார் இருக்காது. அதனால் ஃபஸ்ட் அன்குரூப் ஆல் கொடுத்துட்டு இந்த இடத்துல எங்கேயாச்சும் கோயின்சிட் ஆகிருக்கும் வெக்டார். அது என்ன பண்ணணும்னா
இங்கே பார்த்தீங்களா டாக்டர் சிம்பிள் போட்டிருக்குமே, அதை செலக்ட் பண்ணி ஐடென்டிஃபை கொடுத்தோன்னா இந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லும். இந்த பார்த்தீங்களா இந்த மாதிரி இன்டர்செக்டாவோ இல்லை ஓவர்லாப்போ இருந்ததுன்னா அது வந்து நம்மளுக்கு இது ஆகாது. இது அந்த எஸ் எஸ் கொடுக்குறோம்ல, அது கொடுக்கும்போது உங்களுக்கு சரியாக ஒர்க் ஆகாது, டிசைன் உருவாகாது. திரும்ப இதில் பிரச்சனை இருக்குது, இங்கேயே இருக்குது கண்டுபிடிச்சாச்சு. அதே மாதிரி இதில் எங்கேயோ பிரச்சனை இருக்குது, இது சரிங்களா. இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைலாம் இருக்கும், அது எங்கெங்கே இருக்குன்றத மேக்ஸிமம் பார்த்தாலே தெரிஞ்சிடும். அப்படி தெரியலன்ற பட்சத்தில் அந்த அந்த டாக்டர் சொல்லியிருந்தது பார்த்தீங்களா, வெக்டர் டாக்டர், அதை செலக்ட் பண்ணிடலாம். இப்போ ஃபுல்லாகவுமே வந்து உங்களுக்கு பிளாக்காக இருக்குது. இப்போ என்ன பண்ணணும்னா ஃபுல்லாக எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கணும். நேம் செலக்ட் பண்ணிவிட்டு எஸ் போயிட்டு இதில் வந்து பாட்டம் 5 வச்சுக்கோங்க. பாட்டம் ஹைட்டு, டாப் ஹைட்டு 5, டோட்டலாக 10 வச்சு ஜஸ்ட் கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் ஸ்டிமுலேட் ஆகிட்டு முடிஞ்சிடும். கொடுத்தீங்கன்னா இங்கே வந்துடும். ஒரு 3Dயில் பார்த்தீங்கன்னா நேம் உங்களுக்கு ஓரளவுக்கு அப்படியே ரொம்ப மெலிசாக இருக்கிற மாதிரி இருக்குது. மெலிசாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ ஃபாண்ட் எதாவது மாற்றி பார்க்கலாமா? ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா திரும்ப இதில் போயிட்டு இந்த ஃபாண்ட்டுக்கு பதிலாக வேறு ஃபாண்ட்டு டவுன்லோட் பண்ணலாம். நியூ ஃபாண்ட் மேக்ஸிமம் நல்லாயிருக்கும், அது பேர் நிறையா வரதுனால அது ரொம்ப கிட்ட கிட்ட சின்ன சின்னதாகிடுது. அது பதிலாக STMZH ஃபாண்ட் பார்த்தீங்களா, இதில் கொடுத்து இதை வந்து இந்த ஃபாண்ட்டு டவுன்லோட் பண்ணலாம். கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போகும். இப்போ போயிட்டு கடைசியாக போனீங்கன்னா லாஸ்டில் இருக்கும் டவுன்லோட் ஃபாண்ட்டு, அது கொடுத்தீங்கன்னா ஃபாண்ட்டு டவுன்லோட் ஆகிடும். சரிங்களா, பார்த்தீங்களா டவுன்லோட் ஆகிடும். இப்போ டவுன்லோட் பண்ண இருக்குது. சரிங்களா, அதை ஓப்பன் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ண மாதிரி நம்ம போன இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல வந்து வேறு ஃபாண்ட்டும் வரும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா இதை செலக்ட் பண்ணி SMT, நான் எப்பயும் யூஸ் பண்ணுறது 73 கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரிங்களா, இது திரும்ப இதுலேயும் அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ண மாதிரி ஒரு லெட்டராக செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு திரும்ப ட்ரை பண்ணி பார்க்கணும். இது நம்ம வந்து இந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரொம்ப மெலிசாக இருக்குது. சரிங்களா, அதுக்காக நம்ம வேறு டிசைன் சூஸ் பண்ணாலும் அதுவும் எதுவும் செட் ஆகலை. ஸோ இதிலே வந்து எப்படி சரி பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். மெலிசாக இருக்கிறதுனால ஃபுல் அந்த தமிழ் லெட்டர்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த தமிழ் எல்லா தமிழோடும் செலக்ட் பண்ணிவிட்டு ஆஃப் செட்டில் போயிட்டு ஒரு 1 mm வச்சுட்டு அந்த ரேடியஸ் வந்து அந்த ஆஃப் செட் கார்னர் வந்து ரேடியஸ் யூஸ்டு இருக்குல்ல, அதே வச்சு ஒரு mm மட்டும் அவுட்டரில் ஆஃப் செட் கொடுங்க. சரிங்களா, கொடுத்துட்டு அதை வந்து அப்படியே கண்ட்ரோல் இது ரைட் கிளிக் பண்ணி பில் வெக்டார் கொடுத்துட்டு இப்போ வந்து அந்த உள்ள அந்த அவுட்டர் நம்ம செலக்ட் பண்ண பார்த்தீங்களா ஆஃப் செட் ஆச்சு, அதோட ஒரிஜினலை வந்து டேட் பண்ணிக்குவாங்க. சரிங்களா, அவுட்ரு எப்படி சொல்கிறது, அப்படியே ட்ராக் பண்ணி அப்படியே செலக்ட் எடிட் பண்ணுறது தான். எடிட் பண்ணிவிட்டு ஒரிஜினல் ஃபைல் எடிட் பண்ணிட்டு இது மட்டும் வச்சுக்கோங்க. வந்து பால் கொடுத்துட்டு இது மட்டும் செலக்ட் ஆகல கலருக்கு. ஸோ அதை மட்டும் செலக்ட் பண்ணி ஆஃப் பண்ணிட்டு வர முடிஞ்சிச்சு. இப்போ வந்து இதை அப்படியே செலக்ட் பண்ணி பேஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி கீழே பாட்டம் 5 டாப் 5 வச்சு கொடுத்துட்டோன்னா க்ரியேட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, படம் தெரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா
நம்மளுது கரெக்டாக வந்துடுச்சு. ஓகே, இந்த அளவுக்கு இருந்தால் உடையாது. நேம் கிளியராக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம நேம் ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது வந்து அந்த சைடில் வந்து டிசைன் உட்கார வைக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இதை சேவ் பண்ணிக்கலாம். ஃபைல் சேவஸ். ஓகே, சேவ் பண்ணிவிட்டு இப்போ அந்த லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் ஒரு நார்மல் பூ ஒரு டிசைன் உட்கார வச்சுக்கணும். ஸோ ஏற்கனவே செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, அந்த டிசைனை உட்கார வச்சுட்டு ஓகே, இந்த டிசைனை வந்து கரெக்டாக டிசைனுக்கு நடுவில் கேப் இருக்கிற மாதிரி ஒரு 6 சமமாக கேப் இருக்கிற மாதிரி வச்சு சைஸ் வந்து 10 அப்ளை. மோடு வந்து எப்பயுமே ஜிஎஸ்டி வச்சுக்கோங்க. வச்சு paste. அப்ளை சைஸில் 10 அப்ளை பண்ணிட்டு தான் பேஸ்ட் பண்ணணும். அப்ளை பண்ணிட்டு மோடில் போயிட்டு அப்புறம் பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணி வந்துடும். அதை போய்ட்டா லெஃப்ட் ஓவர் ரைட்டு கொடுத்தீங்கன்னா இந்த பூ இங்கே வந்துடும். ஆனால் பேர் எல்லாமே தப்பாக மாறிடும். ஸோ திரும்ப என்ன பண்ணணும்னா ஆக்சுவலாக பூ வச்சுட்டு தான் நம்ம வந்து பேர் வச்சுருக்கணும். ஸோ நான் சரி பேர் ஃபஸ்ட்டு டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வச்சுக்கலான்னு பார்த்தேன். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே செலக்ட் பண்ணி பேரை மட்டும் செலக்ட் பண்ணி F12 கொடுத்து ஷேப் எடிட்டில் போய் அதை 0 பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நம்ம பேரை மட்டும் கொடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பூ வந்து நம்ம மிரர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேரை பண்ண ரெடி பண்ணியிருந்தோன்னா பிரச்சனை இருக்காது. ஸோ அடுத்த ரெடி பண்ணும்போது அப்படி பண்ணிக்கலாம். ஸோ இதே பார்த்தீங்கன்னா மேலே கேப் அதிகமாக இருக்குது, கீழே கேப் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் கண்ட்ரோல் செட் கொடுத்துட்டு இதை கொஞ்சம் இவ்வளோ கேப் தேவையில்லை. அதனால் டீ அழுத்தி லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இந்த டீ அழுத்தினீங்கன்னா ஓரளவுக்கு தெரிஞ்சிடும் கேப் எவ்வளோ இருக்குது மேலேயும் கீழேயும். ஸோ லைட்டாக மோஸ்டெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டா கூட அந்த கண்டென்ட் ஹைட் லெட்டர்ஸ் இருக்குல்ல அதை யூஸ் பண்ணி ரெடி பண்ணிக்குவாங்க. இப்போ வச்சாச்சு. பார்த்தீங்கன்னா எஸ்ஸும் ஜியும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மேலே இருக்கிற மாதிரி இருக்கு. பண்ணிட்டு லெட்டர்ஸை திரும்பவும் 2 பேரையும் மட்டும் செலக்ட் பண்ணி அவங்க 2 பேரையும் இங்கிலீஷ் லெட்டரை சென்டர் ஆக்கிக்கணும். ஸோ ஒரு வாட்டி சின்ன சின்ன தப்பு பண்ணுவோம். அது ஒன்று ஒன்றா இப்பயே பார்த்து பார்த்து அதை சரி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை ரெடி பண்ணும்போது நமக்கு தெரியாது. நம்ம சிமுலேட் பண்ணும்போது 3Dயில் பார்க்கும்போது தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ ஒரு வாட்டியும் ஒன்றா சரி பண்ணிக்கிட்டே வந்துடுங்க. ஓகே, கரெக்டாக இருக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து இதுக்கு வந்து இந்த சைடில் வந்து குறைச்ச மாதிரி இருக்கணும். ஏன்னா வந்து இந்த இது வந்து ஆணி வைப்பாங்க. ஸோ வைக்கும்போது வந்து கீழே வராமல் இருக்கிறதுக்கு டேப்பர் ஆக்கி விட்டால் தான் நல்லாயிருக்கும். ஸோ டேப்பர் ஆக்கி விடுறதுக்கு நம்ம ஏற்கனவே ஒரு வாட்டி நான் ரெடி பண்ண சொல்லியிருந்திருப்பேன். ஒரு வாட்டி ரெடி பண்ண தேவையில்லை. நம்ம அந்த வெக்டார் ஒரு இடத்துல காப்பி பண்ணி ரெடி பண்ணிட்டீங்கன்னா அதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்ட்ரூட் ஆப்ஷன் போயிட்டு செலக்ட் யூஸ் அதர் சைடு. நெக்ஸ்ட்டு இதோட ஹைட்டு 10 இருக்குது. ஸோ நம்ம 10 தான் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் செலக்ட் நெக்ஸ்ட்டு மெஜ் ஹெஸ்ட் கொடுத்து எக்ஸ்ட்ரூட் கொடுத்திங்கன்னா எக்ஸ்ட்ரூட் ஆகிடும். ஸோ எக்ஸ்ட்ரூட் ஆகிடுச்சு. டிசைன் ரெடி ஆகிடுச்சு. ஸோ கார்னரில் இருக்கா பார்த்துக்கிட்டு டிசைனை திருப்பிக்கலாம். அடுத்து செலக்ட் பண்ணிவிட்டு டூல் பார்த்து எடுத்துடலாம். செலக்ட் 3D செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் வெக்டார் டூல் பார்த்தில் 6 mm 10 ஸ்டெப் ஓவர் செட்டப்பில் 10 தான் இருக்குது. ஓகே, 3D போயிட்டு நான் கொடுத்தீங்கன்னா ஸ்டிம்ல ரன் ஆகும். ரன் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஸ்டிம்லேட் டூல் பாத் ஸ்டிமுலேஷனில் போயிட்டு ஸ்டிம்லேட் டூல் பாத் கொடுத்தீங்கன்னா ஓகே ஸ்டிமுலேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரன் மிஷின் ஓனதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் நேம். ஓகே, ஓரளவுக்கு கரெக்டாக தான் இருக்குது. ஓகே ஓகே ரெடி பண்ணியாச்சு. ஓகே 2D
அவுட் ரோடி பார்க்கறதுக்காக கரெக்டாக இருக்கான்னு பார்க்கறதுக்காக அதுவும் 2D. 2D நம்ம எது வேணால் ஸ்டெப் ஓவர் வச்சுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஒரே ஒரு லைன் தானே ஓட போகுது. ஸ்டெப் கொடுத்து 2வது கொடுத்தீங்கன்னா 2Dயும் ரன் ஆகிடும். ப்ளூ கலரில் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதுதான். அது ஸ்டிமேட் பண்ணி பார்த்தா தெரியும் உங்களுக்கு. லைன் வந்து ரெட் கலர் லைன் ரன் ஆகிருக்கு பாருங்க. ஓகே, ஃபஸ்ட்டு கொடுத்து 2D 330 சேவ் க்ளோஸ். அதே மாதிரி 3Dக்கும் 3D 330 சேவ் பண்ணிட்டு ஃபைலையும் சேவ் பண்ணிவிட்டு சிமுலேஷன் டெலிட் பண்ணிட்டு பார்த்துக்கலாம். ஓகே, நேம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு செக் பண்ணிக்கோங்க. சித்தர் செல்வன் திவ்யா. செல்வன் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பலகை எப்படி மெஷர் பண்ணுறதுன்றத பற்றி பார்ப்போம். லென்த் ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணுங்கள். அது வந்து கீழே டேப்பில் வந்து கீழே இருக்கிறது வந்து சென்டிமீட்டர், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு லென்த்து மெஷர் பண்ணிட்டோம். 890 இருந்தது. அதில் வந்து வித்தை ஹைட்டை மெஷர் பண்ணுங்கள். ஸோ இது வந்து 9 சென்டிமீட்டர் இருக்கும், 9.2 சென்டிமீட்டர், அதாவது 92 இருக்குது, சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம 2D ரன் பண்ணி பார்த்துக்கலாம். 2D ஃபஸ்ட்டு ரன் பண்ணும்போது எப்பயும் போல் ஆரிஜின் டு ஆரிஜின் பார்த்துட்டு இது கீழே இருக்க ஆரிஜினையும் மேலே இருக்க ஆரிஜினையும் அதாவது பலகையோட ஆரிஜின் சொல்கிறேன், கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து 2Dயை லோட் பண்ணிவிடும் ப்ரோக்ராமை. லோட் பண்ணதுக்கப்புறமேட்டா ஸ்பீடை செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு அது அட்ஜஸ்ட்மெண்ட்டை நம்ம மேலே கீழே மூவ் பண்ணிக்கலாம். அதாவது ஷிஃப்ட்டையும் பாஸையும் முக்கி அது மேலே அது 0.1 mm வர வரைக்கும் மாற்றிட்டு அதுக்கப்புறமேட்டா மேலே கீழே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிப்போம். ஸோ ஏற்கனவே ஒரு வாட்டி 2D ஓட்டினதப்ப ரொம்ப ஆழம் கீழே போயிடுச்சு. அதனால தான் திரும்ப ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்டை டாப் மட்டும் மேலே அழுத்தினேன். அதாவது ஷிஃப்ட் பாஸ் ரெண்டு சேர்த்து அழுத்தினே இருந்தீங்கன்னா கீழே வந்து அந்த 0.1 அது வந்து எம்எம்ல இருக்கும். அடுத்து அழுத்த 1 mm போகும். போனதுக்கப்புறமேட்டா நீங்கள் ஒய் ப்ளஸ் மேலே இருக்க பட்டனை அழுத்தினீங்க, Z ப்ளஸ் மேலே இருக்க பட்டனை அழுத்தினீங்கன்னா மேலே போகும், சரிங்களா? அதுதான். அதுக்கப்புறம் கரெக்டாக ஓடி ரன் ஆகிடுச்சு. ஸோ கரெக்டாக இருக்குது. கேன்சல் பண்ணிவிட்டு அடுத்து ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா வந்து கரெக்டாக ரன் ஆகிடுச்சு. ஸோ அடுத்து 3D லோட் பண்ணிக்கலாம். அதாவது மெனுவில் போயிட்டு யூஎஸ்பிக்குள்ளே போயிட்டு 3Dயை சூஸ் பண்ணிவிட்டு 1 3D சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு அடுத்தது ஸ்பீடு, அந்த ஸ்பிண்டிலோட ஸ்பீடை வந்து கம்மி பண்ணிக்கிறேன். ஷிஃப்ட் அழுத்தி அந்த 7 எடுத்தோம்னா ஸ்பிண்டில் ஸ்பீடு கம்மியாகிடும். அதோட 3Dயை லோட் பண்ணியாச்சு. ஸோ 3D வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸ்லோவாக ஃபஸ்ட்டு ஸ்பீட் 10ல் வச்சு ரன் பண்ணிட்டு பார்த்தேன். ஸோ கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் கீழே அழுத்தணும், ஏன்னா வந்து ஒய் வந்து ரொம்ப மேலே பின்னாடி போகிற மாதிரி இருக்கு. ஒய்யை வந்து கொஞ்சம் அழுத்திட்டு அதுக்கு ஸ்பீடை பட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது பாருங்கள். 100ல் வச்சாச்சு. 100ல் வச்சுட்டு ஃபுல் ஸ்பீடில் வச்சாச்சு. மேக்ஸிமம் ஸ்பீட் வந்து 120 வரைக்கும் ரன் பண்ணலாம். பட் ஆனால் ரொம்ப மிஷின் வைப்ரேட் ஆகும். ஸோ ஒரு 100லேயே வச்சு ரன் பண்ணிங்கன்னா ஸோ மிஷினுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் மிஷின் நல்லா ரன் ஆகும். ஸோ ரன் ஆகிட்டுருக்கு. நேம் எப்படி வருதுன்னு பார்ப்போம். நம்ம ஸ்டிமுலேட் பண்ணும்போது இந்த மாதிரி இருக்குது மேக்ஸிமம். இருந்தாலும் அதுக்கும் சிமுலேஷனில் விட இதில் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும் நேரில் பார்க்குறதுக்கு. கொஞ்சம் ஃபினிஷிங்காகவும் இருக்கும். சரி பார்ப்போம் எப்படி அவுட்புட் வருதுன்ட்டு. இப்போ எதிர்பார்த்த மாதிரி நேம் நல்லா தான் வந்திருக்கு. ஸோ மிஷின் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ பார்ப்போம். மேக்ஸிமம் இது ஒரு 1 hour வரைக்கும் ரன் ஆகும். ஸோ ரன் ஆகிட்டுருக்கு. அப்பப்போ கொஞ்சம் ரன் வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்கிப்பாக வர மாதிரி தெரியும். ரன் ஆகிட்டு பார்த்துட்ருக்கோம்.
Okay, thanks for watching the video. Thank you.